வணக்கம். அதிமுகவில் வந்து 2 கோஷ்டி இருக்குது. ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற கோஷ்டி. அவங்க என்ன செய்வாங்க, வெள்ளை சட்டையில் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ வெளியே தெரிகிற மாதிரி அவங்க வச்சுட்டு அப்படியே சுற்றுவாங்க. நாங்கள் எடப்பாடியோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கோஷ்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெயலலிதாவோட ஆதரவாளர். அவங்க வந்து இன்னும் விசுவாசமாக அம்மா பேர் சொன்னால் தான் கட்சி, அம்மாவோட நினைவு தான் எல்லா தொண்டர்கள் மனசுலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யாரையுமே எடப்பாடி பழனிசாமிக்கெலாம் பெரிய முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, இன்னமும் ஜெயலலிதா ஃபோட்டோவை வச்சுருக்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குல்ல, அது சுத்தமாக யார்கிட்டையுமே கிடையாது. இப்போல்லாம் எம்ஜிஆர் ஃபோட்டோவே யாருமே வச்சுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க கட்சியை ஆரம்பித்தவர் அவர் தான். இன்னமும் வந்து தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் யாருமே இது பண்ண முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. ஜெயலலிதா இருந்த காலகட்டங்கள்லேயே எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் அவங்க ஓட்டெல்லாம் கேட்பாங்க. அதை தாண்டி எம்ஜிஆரோட திரைப்பட பாடல்கள்லாம் போட்டால் தான் மக்களுக்கு வந்து இது எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிறதே ஞாபகத்தில் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆர் போல் வேஷம் போட்டவங்க, அம்மா போல் வேஷம் போட்டவங்க, இவங்களெல்லாம் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி தான் வந்து அதிமுக வந்து ஓட்டை வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னமும் சிலர் வந்து ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெயலலிதா வந்து உண்மையான விசுவாசியாக அவங்க இருக்கிறாங்க. நிறைய பேரை வந்து எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கிட்டார்ல, அப்புறமா அவர்னால என்ன முடியும்? அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அம்மானால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்கள தான் அவர் வந்து சேர்த்தார். வந்து அவர் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு அம்மானால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்களெல்லாம் அப்படியே மெல்ல கொண்டு வந்தார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் விஷயத்தில் மாட்டினவங்க தான் பிவி ரமணா, மாதவரம் மூர்த்தி, எம்எஸ்எம் ஆனந்தன், நத்தம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, கோகுல இந்திரா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பரஞ்சோதி, வைகை செல்வன், இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தார். அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். அம்மானால் நீக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்கள வந்து எப்படி தான் அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். கட்சி நலனுக்காக கொண்டு வந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலே வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் இப்போ ஓவராக வந்து கூவுறதுல பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, இந்த கோகுல இந்திரா, வைகை செல்வன், நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் கட்சியை விட்டே அம்மா தூக்குனவங்க, நீங்களாம் வந்து இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே என்ன செஞ்சார், நமக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கணும். அம்மானால் கட்சியை விட்டு விலக்கப்பட்டவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு விசுவாசியாக மாற்றணும். அம்மா விசுவாசத்தை வந்து அவங்க அதுலேருந்து தூக்கி இவர் எடப்பாடி பழனிசாமி விசுவாசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தார். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பெரிய விசுவாசியாக தான் இருக்கிறாங்க. அவங்க சட்டப்பையிலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ தான், எம்ஜிஆர் ஃபோட்டோ தேவையில்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிராகவே அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது தொண்டர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமா அவர் செஞ்ச ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை, தேனி, நெல்லை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு அங்கெல்லாம் புதுசாக நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணார். ஏன்னா அங்கே பெரிய ஆளுமை அப்படிங்கிற மாதிரி அந்த அதிமுகவுக்குள்ளே கிடையாது. அப்படிங்கிறனால இந்த மாவட்டங்களெல்லாம் பிரித்து உடனே அவர் என்ன செஞ்சார், அவருக்கு ஆதரவானவர்களெல்லாம் நியமனம் பண்ணி அவர் வந்து தனக்கு அடிமையாக வச்சுக்கணும், அவங்களும் சட்ட பாக்கெட்டில் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், விழுப்புரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவரால் கையே வைக்க முடியல. அங்கெல்லாம் கட்சியோட சீனியர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே தண்ணி காட்டுறவங்க அவங்கெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் எடுத்துக்கோமே, சிவி சண்முகம் இருக்கார். சிவி சண்முகத்தை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே பண்ண முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் அப்படின்னா சிவி சண்முகம் தான் அங்கே அதிமுகவோட பொதுச் செயலாளர். அவர் தான். அவரை தாண்டி எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூட இருக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரணும் போகணுன்னா எங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வரணும். கூட்டம் போகிறா இருந்தாலும் எங்களை கேட்டு தான் கூட்டம் போடணும். நிர்வாகிகளை மாத்திரா இருந்தாலும் எங்களை கேட்டு தான் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் கோயம்புத்தூர் வந்து வேலுமணியோட கோட்டை. அதே சேலம் வந்து எடப்பாடிக்கு சொந்த ஊர். அங்கெல்லாம் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே போல் கிருஷ்ணகிரி கேபி முனுசாமி, அவர் வந்து அம்மானால் நீக்கப்பட்டவர் திரும்ப உள்ளே வந்த பிறகு அவர் பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு இதாக பண்ணிக்கிட்டு கிடக்கிறாரு. இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அதிகாரத்தோடு அவங்க பேசுகிறது, தோரணை எதுவுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியாது, அவங்கள்ட்டேருந்து கட்சி பதவியும் பறிக்க முடியாது. அவங்க சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து கிடக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த மாதிரி ஆதிக்கம் உள்ள ஒரு 6 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, போனவங்களுக்கு, வந்தவங்களுக்கு, உறவினர்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க சீட்டை வாங்கி கொடுப்போம், நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாருக்காவது சீட்டு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவங்க சீட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவருங்க சீட்டு தரலை. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னா, நம்ம இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா வேலுமணியோட உறவினர் யாருக்காவது ஒருத்தர் சீட்டு கேட்டோம்னா அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? வேலுமணிக்கு தான் விசுவாசமாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருப்பார்? அப்படி இருக்க மாட்டார். ஆனால் நம்ம வந்து ஒரு நிர்வாகியை நிப்பாட்டிட்டு, ஒருத்தர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து வேலுமணியை வேலை பாருன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்பார். ஆனால் அவர் சரி கட்டிக்கலாம். ஆனால் அந்த ஜெயிச்சார் அப்படின்னா அந்த நிற்கிற வேட்பாளர் வந்து நமக்கு அடிமையாக இருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி யோசித்து தான் இப்போ கோயம்புத்தூர்னா சிங்கை ராமச்சந்திரனை போட்டிருக்காரு. சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஜெயிச்சார்னா யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? வேலுமணிக்காக இருப்பார்? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருப்பார். அதனால் அந்த மாதிரி யோசித்து முக்கியமான தலைகள் அவங்கள வந்து கட்சி பதவியில் இருந்தோ சரி, அவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த 6 மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நபர்களுக்கு சீட்டு கொடுத்தார். இதுவே வந்து பயங்கரமான அதிருப்தியில் ஆகிட்டாங்க. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் பேரில் ஒரு கடிதமே வந்துச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வேட்பாளர் அறிவு போட்டிருக்கீங்க, அதுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத நபராக இருக்கிறாரு பாக்யராஜ், அவரை நிர்வாகிகள்லாம் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு அவர் போட்ட ஒரு பழைய கடிதம் கூட சமூக வலைதளங்களில் வந்துச்சு. ஆனால் வந்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் அதுக்கப்புறமா பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பெருசாக யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் கட்சிக்குள்ளே இருக்கிறதே தெரியுது. அது இபிஎஸ்கிட்ட வந்து ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே அவரால் எடுக்கவே முடியாது. கட்சியில் இருக்க சீனியர்களை எதிர்த்து அவர் செயல்படவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது கட்சிக்குள்ளே. நிறைய குழுக்கள் இருக்காங்க. வேலுமணி ஒரு குரூப்பாக இருக்கிறாரு, முன்சாமி ஒரு குரூப்பாக இருக்கார், சிவி சண்முகம் ஒரு குரூப்பாக இருக்கிறாரு. இந்த மாதிரி குரூப்பீசம் வந்து அதிகமாகிடுச்சு. அதிமுகவில் எடப்பாடி டீமுக்குள்ளே பயங்கர அதிகமாகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமினால், கட்டுப்படுத்த முடியல. இப்போ நிறைய உள்ளடிக வேலைகள் நடந்திருக்கு. அதிமுக பிள்ளை எப்படி திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு கவனிப்பெல்லாம் நிறையா பண்ணாங்களோ, அதே போல் இப்போ திமுக ஆட்சியில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கும் சரி, எம்எல்ஏக்களுக்கும் சரி திமுக தரப்பில் கவனிக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை வந்து அதிமுகவோட எம்எல்ஏக்கள் கேட்குறாங்க, முன்னாள் அமைச்சர்களும் கேட்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக நிர்வாகிகள் எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்க, அதிமுக நிர்வாகிகளை நீங்கள் செயல்படாதீங்க அப்படின்ட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வுலையும் எடப்பாடி பழனிசாமி சொதப்பியிருக்காரு. இல்லை ஒரு வேளை திமுக மேலிடம் சொன்ன மாதிரி அங்கங்கே அனுசரித்து வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கார் போல இருக்குது. கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ நமக்கு ஒரு வருமானம் வருது, அதை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படியே எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தாவில் தோரணையில் ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இப்போ ரெட்டைலை சின்னத்தில் கையெழுத்து போடுற உரிமை மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால் போதுமா? ஒரு ஆளுமை வேணாமா? கட்சியிலேருந்து யாருமே உள்ளடி வேலை பார்த்தவங்களாம் நிப்பாட்ட வேணாமா? தூக்க வேணாமா கட்சியை விட்டு? ஜெயலலிதா போல். ஆனால் தூக்க முடியாது. நிறைய நிர்வாகிகள் உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க, எல்லாருமே ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே பேச முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்வு முடிவுகள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே தனித்தனியாக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்க்கொடியை மறைக்கிறதுக்கு சில சமயம் மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டணும், அவன் நிர்வாகிகளோட பேசணும், எதையாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு புரட்சியை மட்டும் போட்டுக்கிட்டா அவங்கள போல் செயல்பட முடியுமா? செயல்பட முடியல. கட்சியை வந்து ஒன்றிணைக்கவோ, கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளை, மூத்த நிர்வாகிகளை கண்டிக்கவோ எடப்பாடி பழனிசாமினால் முடியல. மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த குழப்பத்துக்கான விடை விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். கட்சியில் இருக்க முக்கியமான சீனியர்கள் எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்குவாங்க. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவங்கள்ட்ட பணிஞ்சு போகணும், இல்லை அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.